ஓம் நமச்சிவாய. இன்றைய தினம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் திருமணமாகக்கூடிய அமைப்புகள், அந்த பெண்ணிற்கு எப்படி ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட கணவன், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட நான் சொல்லுகிற பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை எப்படி அமையும், அந்த பெண்ணோட ஜாதகம் எந்த முறையில் இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பாயிண்ட்டு மட்டும் சொல்கிறேன், முக்கியமான பாயிண்ட்டு, அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் லான் போட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில், அந்த லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து நின்றால், லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் நின்றால் அப்பெண் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வாள். லக்னத்தில் சந்திரனும் சுக்கிரனும் நின்றால் அப்பெண் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு அமைப்புண்டு. அதே போல் லக்னத்தில் சுக்கிரனும், லக்னத்தில் 4இல் குருவும், லக்னத்திலேருந்து 1 2 3ன்னு எண்ணுனீங்கன்னா 4வது கட்டத்தில் குருவும் நின்றால் அரசனுக்கு சமமான கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்னத்தில் சுக்கிரனும் 4இல் குருவும் நின்றால் ஒரு மன்னனுக்கு ஒப்பான கணவன் அவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்புண்டு. 3வது பாயிண்ட்டு, மிதுனம் கன்னி துலாம் 7ஆம் இடமானால் கணவன் மிகச்சிறந்த செல்வந்தனாக இருப்பான். மிதுனமும் கன்னியும் துலாவும் உங்கள் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் அமைந்தால் கணவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான். 7வது வீட்டில் பாபகிரகமும் 9இல் சுபகிரகமும் நின்றால் அவள் சந்நியாசி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் 7ஆம் வீடு சனி வீடானாலும் 7ஆம் வீட்டை சனி பார்த்தாலும் அவளை விட, அந்த பெண்ணை விட சிறிது வயதானவர்களையே மணக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 7இல் சந்திரன் சுக்கிரன் இணைந்தால் அப்பெண் 2ஆம் தாரமாக போவதற்கும் அல்லது வயதான கணவனியை மணக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். 7ஆம் அதிபதி 5இல் நின்றால் அவள் வேலை செய்யும் இடத்திலேயே கணவனை தேர்வு செய்து அவளே அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேசம் விருச்சிகம் கடகம் லக்னங்களுக்கு, மேசம் விருச்சிகம் கடகம் லக்னங்களுக்கு 6 8 12ஆம் வீடு புதன் வீடாகி அதில் சனி நின்றால் அப்பெண்ணிற்கு காலம் கடந்த திருமணம் நடக்கும், அல்லது திருமணம் ஆகாமலேயே ஒரு ஆணுடன் மனைவியைப் போல வாழக்கூடிய அமைப்பும் உண்டாகும். புதன் 7க்குடையவனாகி நீசம் அல்லது பகை பெற்று 7இல் பகை கிரகங்கள் நின்றாலோ அல்லது பார்த்தாலோ அப்பெண்ணால் அக்கணவனுக்கு சில தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் அப்பெண் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். 7ஆம் அதிபதி 8இல் நின்றால் காதல் தோல்வி ஏற்படும். 7ஆம் அதிபதி 8இல் நின்றால் காதல் தோல்வி ஏற்படும். திருமணம் வாழ்வில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று லக்னத்தில் 7இல் ராகு நின்றால் அவள் பிறந்த ஓராண்டிற்குள் பெற்றோருக்கு பாதிப்பு அல்லது பெற்றோர் ஆதரவு இல்லாமல் அந்த பெண்ணானது தன்னுடைய தாத்தா பாட்டியுடன் வாழ நேரிடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 12ஆம் இடம் சுபகிரகம் வீடாக இருந்து ஆட்சி பெற்றால், 12ஆம் இடம் சுபகிரக வீடாக இருந்து ஆட்சி பெற்றால் அப்பெண் பிறந்தது முதல் அந்த பெண் நல்ல வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டாவதற்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கும். எனவே பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து, மற்ற கட்டங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து அவருடைய வாழ்க்கை அமையும். பெண் ஜாதகத்தில் முக்கியமாக நான் இப்போ சொன்ன பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலே போதும். மற்றபடி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.